அரசியல் பலம், பணபலம் இவற்றை வைத்துக்கொண்டு மணல், கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் மாஃபியா போல செயல்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறது? வணக்கம். கனிம வள கொள்ளை தொடர்பான ஒரு வழக்கை சென்னை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதனை கனிம வள கொள்ளையை, மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி புவியியல் மற்றும் கனிம வளத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது கனிம வளத்துறை ஆணையர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த லாரிகளுக்கு GPS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் 31 முடிவடைக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2020 ஆண்டு முதல் 2025 நவம்பர் வரைக்கும் மொத்தம் 1439 சட்டவிரோத குவாரிகள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டு அது தொடர்பாக 135 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நீதிபதிகள் சொல்லும்போது எத்தனை வழக்குகள்ல தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. 5 கோடி ரூபாய்க்கு கனிம வளம் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்படக்கூடிய சூழல்ல 5 லட்சம் ரூபாய் மட்டுமே அபராதம் விதிப்பதால என்ன பயன் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் அரசியல் மற்றும் பணபலம் மூலம் கனிம வள கொள்ளை செய்ய கும்பல் மாஃபியா போல செயல்படுவதாக கூறிய நீதிபதிகள் மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடைய பொறுப்பு. இது தொடர்பாக புகார் அளிக்காத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மணல் மற்றும் கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க திடீர் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.